புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். திருப்பூரில் பல்லடம் அருகே வேலப்பகவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்தவர் பொன்னுசாமி. இவர் கேரளாவில் இருந்து மருத்துவ கழிவுகளை புரோக்கர்கள் மூலம் மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து தமது தோட்டத்தில் குடோனில் பதுக்கி வைத்துள்ளார். இரவு நேரங்களில் அவற்றை தோட்டத்தில் எரிப்பதை வழக்கமாக கொண்டிருப்பதாக தெரிகிறது. இதனால் சுற்றுவட்டார பகுதிகளில் புகை சூழ்ந்து சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் சுவாச கோளாறு உள்ளிட்ட உபாதைகள் ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இச்சூழலில் கேரளாவின் பாலக்காட்டில் இருந்து மருத்துவ கழிவுகள் ஏற்றிக்கொண்டு பொன்னுசாமியின் தோட்டத்துக்கு வந்த லாரியை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். லாரியில் வந்த சுஜய், சஹீர், நிதிஷ் ஆகியோரையும் சுற்றி வளைத்தனர். போலீசார், வட்டார வளர்ச்சி அலுவலர் வந்து விசாரித்தனர். பொன்னுசாமி தோட்டத்தில் உள்ள மொத்த கழிவுகளை அகற்றாவிட்டால் சாலை மறியல் செய்வதாக பொதுமக்கள் எச்சரித்தனர். பணிக்குமடி கிராமத்தில் வேலப்பகவுண்டம்பாளையம் ஊரில் மருத்துவக் கழிவு கேரளாவிலேருந்து வர்ற மருத்துவக் கழிவு கொட்டி இங்கே எரிக்கிறாங்க. இது வந்து 1 வருஷமாக நடந்துட்டுருக்கு. இது ப்ராப்ளத்தை 2 டைம் சொல்லி நம்ம ஸ்டாப் பண்ணி 3ஆவது டைம் இன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தங்காட்டி ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து இங்கே வந்து இந்த மருத்துவக் கழிவை திரும்ப அள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறேங்க, கேட்டுட்ருக்குறோம். செயல் நடந்துகிட்டே இருக்குது. எரிக்கிறாங்க. எரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அதிகமான புகை வருது. பக்கத்தில் கிராம மக்கள் எல்லாம் குடியிருக்க முடியல, சுவாச கோளாறு ஆகிட்டு இருக்கு. அதனால் 2 டைம் சொல்லிட்டேங்க. 3ஆவது டைம் வரங்காட்டி நாங்கள் இது தவிர்க்க முடியாத காரணத்தினால போராட்டத்தில் இருக்கோம். இது மறுபடியும் அல்லலை அப்படிங்கிற போது கிராம மக்கள் எல்லாம் முடிவு பண்ணி சாலை மறியலுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இது க்ளீன் பண்ணல அப்படின்னா அடுத்த கட்டமாக சாலை மறியலுக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. பர்மிஷன் வாங்கி பண்ணுறாங்களா இல்லை வாங்க இல்லை? குப்பை எரிக்கிறதுக்கு பர்மிஷன் எப்படி வாங்க முடியாது இல்லைங்களா? இப்போ வேஸ்ட் எரிக்கிறதுக்கு எல்லா பக்கம் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இங்கே வந்து 2 டைம் நாங்கள் சொல்லிட்டோம், ப்ராப்பராக சொல்லிட்டு இது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியாச்சு. சொல்லியும் மறுபடியும் அதை செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது மெடிக்கலோட வேஸ்ட்டு, அந்த டைமிங் முடிஞ்சது, எக்ஸ்பிரி ஆனது எல்லா மருந்தும் இங்கே இருக்குது. அது எல்லாமே ஃபோட்டோ வீடியோ ஆதாரமாக நாங்கள் வச்சுருக்கோங்க. அதை வந்து உங்கள்கிட்ட நாங்கள் காமிக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஹியூமன் ஆர்கன்ஸ்லாம் ஏதோ எரிச்சாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அது உண்மைங்களா? அந்த மாதிரி இல்லைங்க. அந்த மாதிரில மெடிக்கல் வேஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்குங்க. அதுபோக செப்பல் வேஸ்ட்டு, அந்த செப்பல் தைச்சு அந்த வேஸ்ட் இருக்குங்களா, பழைய செப்பல், அந்த வேஸ்ட்டு, அந்த தோல் பொருள்கள், மரப்பொருள்கள், மரத்தூள் வேஸ்ட்டு அதிகமாக இருக்குதுங்க. மெடிக்கல் வேஸ்ட் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி ஐட்டம் தான் நிறைய இருக்குங்க. இதெல்லாம் எங்கேருந்து வருது? இது ஃபுல்லாமே கேரளாலேருந்து வருதுங்க. கேரளா வண்டி இப்போ சீஸ் பண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம். போலீஸ்கிட்ட நாங்கள் இது வந்து புகார் வந்து தெரிவிச்சிட்டோம். இங்கே இப்போ வண்டி நிற்கிதுங்க. நாங்கள் வந்து ஃபுல்லாக காலி பண்ணா தான் நாங்கள் அந்த வண்டியை விடுவோன்னு சொல்லியிருக்கோம். ஃபுல்லாக காலி பண்ணுற வரைக்கும் நாங்கள் இங்கேயே இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அடுத்த கட்டமாக சாலை மறியல் பண்ணலான்ட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோங்க. கேரள லாரியை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தோட்டத்தில் உள்ள கழிவுகள் நாளை அகற்றப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர்.